மணியா சாதியாவும் மரமாவும் நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியதுதான். அமாவாசை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம தோழரோட ஒரு சென்சிட்டிவான விஷயம். சில ஆண்டுகளாகவே இந்த விஷயங்கள் தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஜாதிய ரீதியான அடக்குமுறைகள் மற்றும் மோதல்கள், கிட்டத்தட்ட கொலைகள் மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகிட்டு வருது. இதுக்கான காரணங்களை பற்றி பேசி நம்ம நேயர்களுக்கு ஒரு வீடியோ போடலாம்னு நம்ம ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம். அதை பற்றி பேசுறதுக்காக நம்ம தோழர் இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. வணக்கம் தோழர். அதுக்கப்புறம் முதல்ல இது எப்படி ஆரம்பிக்கலாம்னா, நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவர், எந்த வயதுல உங்களுக்கு இந்த மாதிரி ஜாதி ஒரு பிரிவுகள் இருக்குங்கிறத நீங்க உணர ஆரம்பிச்சீங்க, தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்க? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இது ரொம்ப ஃபார்முலா இல்லாம ஒரு கலோக்கியலாவே பேசலாம். நான் தெரியும், ராமநாதபுரம் மாவட்டம். ஸோ அங்கே உள்ள ஒரு கிராமம், அந்த மாதிரி பகுதியில தான் படிச்சது எல்லாமே. இது பொய் சொல்லல, உண்மையை சொல்ல போனோம்னா எனக்கு ஃபார்ச்சுனேட்லி ஜாதியை பத்திலாம் எந்த விதமான டாபிக்குமே வீட்டுல பேச்சு எழுந்ததில்லை. ஒரு இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்த ஒரு காரணத்தினால அந்த ஜாதியோ அது உட்பிரிவை பத்தியோ எந்த விதமான கான்வர்சேஷனும் என்னுடைய சைல்ட்ஹுட்ல இருந்தது. பட் முதலா ஜாதி அப்படிங்கிற விஷயம் எனக்கு எப்படி வருது அப்படின்னா, கூட படிக்கிற ஒரு பையன் நண்பர்கள் மூலமா தான் கிரியேட் ஆகுது. அப்போ நான் ஒரு 5th ஸ்டாண்டர்டோ ஒரு 6th ஸ்டாண்டர்டோ படிச்சுட்டு இருப்பேன், சரியா ஞாபகம் இல்லை. அவ படிச்சுட்டு இருக்கும் போது நான் ஒரு அதிகமான கூட்டமான நண்பர்கள்லாம் என் லைஃப்ல இல்ல. மேக்சிமம் 2 இல்ல 1 அந்த மாதிரிதான் இருக்கும். அப்போ 2 பேரோட பழகிட்டு இருக்கும் போது ஒரு ஃப்ரெண்டு என்ன சொல்றான், நீ அவன் கூட எல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்க, அவன்கிட்ட எல்லாம் இதுக்கு நோட்டு வாங்கிட்டு இருக்க, உனக்கு வேணும்னா நான் தரேன், இல்ல இவன்ட்ட வாங்கு, அவன்கிட்ட வாங்கு, ஏன் இவன்கிட்ட போய் நோட்டு வாங்குற அப்படின்னு சொல்றான். எனக்கு முதல்ல எவனா நோட்டை கொடுத்தா பார்த்து எழுதிட்டு கொடுக்க போறேன், இது இவன்ட்ட ஏன் வாங்கக்கூடாது அவன்கிட்ட ஏன் வாங்கக்கூடாதுன்னு எனக்கு முதல்ல புரியல. ஆனா இவனுடைய பார்வை ஒரு மாதிரியா இருக்கு, அவனுடைய பார்வை ஒரு மாதிரியா இருக்கு. நான் இவன் அவன் சொல்றது இந்த சமூகத்தை நான் மென்ஷன் பண்ண வரல, 2 பேருமே என்னோட நண்பர்கள் தான். இந்த இவன் சொன்ன இப்ப ஆதிக்கம் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்தவன், இவன் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவன் லேட்டரா எனக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த டைம்ல நமக்கு தெரியல. எனக்கு முதல்ல அது ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. இவன் ஏன் இது சொல்றான்னா, அவன் மறுபடியும் அவன் அவாய்ட் பண்ணிக்கோ, அவன் கூட மேக்சிமம் பேசுறதை கட் பண்ணு, இந்த மாதிரிதான் பேசுறானே தவிர்த்து என்ன அப்படிங்கிறதுக்கான ரீசன் எனக்கு முதல்ல பிடிபடல. அப்புறம் ஒரு பேரை சொல்லி அவங்க அந்த கேட்டகரி சேர்ந்தவங்க, அவங்க இப்படி அவங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம வீட்டுல போயிட்டு அப்ரோச் பண்றோம், இது என்ன அப்படின்னு. வீட்டுல அதுக்கான விளக்கம் ரொம்ப கிளியரா சொல்லல, படிக்கிற வேலையை பாடுறான்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிட்டாங்க. பட் அது ரிலேட்டடா அதிகபட்சமா நமக்கு கொஸ்டின்ஸ் அதிகமா எழ ஆரம்பிக்கும் போது அடுத்த கட்ட நகர்வா நான் என்ன பண்றேன், கிளாஸ்ல யார் யாரெல்லாம் என்னென்ன ஜாதி அப்படிங்கிறதுக்கான ஒரு வேலைப்பாடுகள் நடக்கும் போது இதை என்னுடைய வாத்தியார் பார்த்துருது. வாத்தியார் பார்த்தோன்னே கூட்டு போயிட்டு ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் விட்டு இந்த மாதிரி, அப்போ நான் அவங்க ஓப்பனா சொல்றேன், இந்த மாதிரி சொல்லியிருந்தான், நான் அதனாலதான் கேட்டேன்னா, அப்ப அந்த பையனை கூப்பிட்டு என்னையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் வச்சு வார்ன் பண்ணி அதுக்கப்புறமா விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பத்தியான பேச்சுக்கள் எழல. ஆனா ஒரு 8வது 9வது 10வது 11வது டைம் போக போக ஒரு குறிப்பிட்ட பேர் ஒரு கயிறு கட்டுறதும், குறிப்பிட்ட சமூகத்தவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு போகும்போது ஒரு மாதிரியா பார்க்கறதும், இவங்களுக்குள்ள ஒரு விஷயம் காலத்துக்கும் நடந்துகிட்டே இருந்துச்சு. நான் அந்த பள்ளி முடிக்கிற வரைக்குமே நடந்துட்டு இருந்துச்சு. வேற ஏரியாவில இருந்து என்கிட்ட ஒருத்தர் நோட்டு வாங்க வர்றது கூட எங்க ஏரியால ஒரு பையன் அலோவ் பண்ண மாட்டான். அவன் அந்த சைக்கிள் கார்னர்ல நிப்பாட்டிட்டு ஒரு சைக்கிள் எடுத்துட்டு உள்ள வர மாட்டான். கார்னர்ல வண்டியை நிப்பாட்டிட்டு அங்க இருந்து எனக்கு போன் பண்ணுவான், நான் உள்ள கூப்பிடுவேன், ஆனா உள்ள வரமாட்டான். இவன் உள்ள வர்றதுக்கு அவன் தயங்குறான். ஏரியால உள்ள ஒரு பையன் உனக்கு நோட்டு வேணும்னா அங்க வேற இடத்துல வச்சு வாங்கிக்கோ, இங்க வரக்கூடாது அப்படிமா. நான் அதே ஏரியால நான் இருக்கேன், என் வீடு அங்கதான் இருக்கு, நான் என்னத்துக்கு அவன் விடக்கூடாதுங்கிறது, உன் வேலை என்ன அதை பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம போய் அவனை கூப்பிட்டு வர்றோம். பட் அதுக்கப்புறமே அதுக்கான உளவியலுக்குள்ள போகவே முடியல. எதனால இவங்க இப்படி இருக்காங்க, என்ன காரணம் அப்படிங்கறது இது பண்ணல. அப்புறம் நாளடைவுல நம்ம புத்தகங்கள் படிக்கிறோம், படங்கள் பாக்குறோம், நிறைய தோழர்களை சந்திக்கிறோம். அவங்க மூலமாதான் இந்த ஜாதிய கட்டமைப்பு எப்படி இயங்குது, அதன் பின்புலம் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அது எதுக்காக கட்டி காப்பாத்திக்கிட்டு இருக்காங்கிற விஷயங்கள்லாம் தெரிய வருது. ஸோ இதுதான் ஜாதிக்கும் எனக்குமான ஒரு ஹிஸ்டரி. என் லைஃப்ல எப்படி ஜாதி முதல்ல வந்துச்சு, அது நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன்னு.
பொதுவா நான் வந்து அந்த இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்த ஒரு காரணத்தினால வந்து அதிகமா வந்து ஜாதிகள் வந்து எங்களுடைய ரிலேஷன்ல வந்து அதே மாதிரி பெருசா டாபிக்கோ கான்வர்சேஷனோ வந்து வளர்ந்தது கிடையாது. அது தொடர்ச்சியான எந்த பண்டிகைகளோ அந்த மாதிரி எதுவும் வந்து கிடையாது. ஆனா நான் வந்து என்னுடைய வாழ்க்கைய எனக்கு வந்து இஸ்லாமிய நண்பர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் கூட கிடையாது. எல்லாமே வேற்று இதுல இருந்தா வந்து எல்லாருமே நண்பர்கள் நம்ம அப்படி பார்த்து பழகிறது இல்ல. இப்ப நண்பர்கள் எல்லாமே அப்படித்தான் வந்து இருக்காங்க. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது, இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பட் அவங்க மூலமா வந்து இது வந்து எப்படி இந்த ரன் ஆகுது, எப்படி இயங்குது அப்படிங்கிறது வந்து ஒரு புரிதல் வந்து இருக்கு. இப்போ எனக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் பள்ளி படிப்பு படிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அந்த பக்கம் படித்தேன். ஜாதின்ற ஒரு விஷயம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா எந்த ஜாதிக்காரங்க இந்த ஊர்ல ஜாஸ்தியா இருக்காங்க, கூட படிக்கிறவங்க யாருன்ற அந்த அளவுக்கு டீட்டெயிலா பேசுனது அந்த மாதிரி இது பண்ணதோ கிடையாது. அதுக்கப்புறம் நான் கல்லூரி எல்லாம் படிச்சது பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்துல படித்தேன். அங்க நான் அறவே அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்ததில்லை. ஏன்னா அதிகமா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், காலேஜ்ல பசங்களாகட்டும், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசுறது, பேசியோ அதை பேஸ் பண்ணி பழகியோ அந்த மாதிரி ஒரு இதை வந்து நான் பார்த்ததே இல்லை திருச்சியில. ஏன்னா அங்க வந்து ரொம்ப இன்டகிரேட்டடா தான் இருப்பாங்க. ஏன்னா அது ஏதாவது எக்ஸாக்ரேட்டா சொல்லுவாங்க. ஏன்னா மலைக்கோட்டை பிள்ளையார் கோயில் ஆகட்டும், அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் சர்ச்சு, அப்புறம் நத்தர்ஷா பள்ளிவாசல், 3 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே அலைன்மெண்ட்ல பக்கத்து பக்கத்துல இருக்கும். அது வந்து ஒரு ஒரு டைவர்சிட்டி அப்புறம் ரொம்ப என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஊராக தான் நான் பார்த்துருக்கேன். பட் ரீசன்ட் டைம்ஸ்ல இப்போ வந்து இது ஏன் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு 2015-16 கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்தது. இப்ப திடீர்னு ஒரு ரைஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணமா நான் பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால ஜாதி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமா ஸ்ப்ரெட் செய்யப்பட்டு அது வந்து ஒரு அஜெண்டாவா நெரேஷனா கொண்டு போய் நிறைய பேர் இப்போ அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஜாதிய ரீதியான ஃபங்க்ஷன்ஸோ இதுவோலாம் ஏதோ 1-2 மாவட்டங்கள்ல அங்கங்க நடந்துகிட்டு இருந்தது. இப்ப வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கம்யூனிட்டி ஆளுங்க ஜாஸ்தியா இருக்காங்கன்னா இப்ப அவங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து என்கரேஜ் பண்றாங்க. ஸோ நிறைய இப்ப பாத்தீங்கன்னா இந்த பரிதாபங்கள் வீடியோல போட்ட மாதிரி கூட எல்லா மாவட்டத்திலையும் அந்த ஆதிக்கமா இருக்கிற சமூகத்தினர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றதுக்கு என்கரேஜ்மெண்ட் நடக்குதா, இது எங்க இருந்து பரவுதுங்கிறது உண்மையுமே தெரியல. இது இது வந்து ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கா பண்றாங்களா, இல்ல அவங்களுக்குள்ளேயே ஒரு அவேர்னஸ் வந்து இதை பண்றாங்களா, இது எப்படி இந்த அளவுக்கு மாற்றம் வந்தது தமிழ்நாட்டுலங்கிறது ரொம்பவே ஒரு ஆச்சரியத்துக்கான விஷயமா தான் இருக்கு. இந்த சேஞ்ச் நடக்கிறப்பயே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த ஜாதி ரிலேட்டடா வந்து இவங்க ப்ரைடா ரொம்ப இதா கொண்டு போற விஷயங்கள் ஜாஸ்தியாக இதோட டிஸ்கிரிமினேஷனும் ஒரு பக்கம் ஜாஸ்தி ஆகிட்டா தான் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க முதற்கொண்டு ஒரு வன்முறையை கையாளுறது, இதை பேஸ் பண்ணி வன்முறையை கையாளுற அளவுக்கு நம்ம அதிகமான செய்திகளை பார்க்குறோம். ஸோ இந்த ப்ரைடுங்கிறது ஒரு டபுள் எட்ஜ்டு ஸ்வார்டு தான். ஒண்ணு உங்களுக்கு உங்களை வந்து பெருசா இதை நம்ம வந்து அவங்கள விட சிறந்தவங்க, நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாசிட்டிவா உழைச்சு மேல போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை 10% கூட பண்றது கிடையாது. மிச்சம் 90% என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படி பார்த்தா அவங்க நமக்கு கீழே தானே, அப்ப நம்ம அவங்களை இன்னும் அடக்குமுறை பண்ணி கீழே வச்சுக்கணுங்கிற ஒரு மனோநிலை வந்து வருதோ, அது வந்து இன்னைக்கு வந்து பரவிக்கிட்டு இருக்கோ, அது வந்து அது வந்து இப்ப ஜாஸ்தியா தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் நான் அப்சர்வ் பண்ணுது. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை இவங்களுக்கு கொடுக்கறதுனால இவங்க வந்து ஒரு பர்மனண்டா இவங்களை வந்து இப்படி பிரிச்சு வைக்கிறதுனால ஒரு அரசியலுக்கோ ஒரு வியாபாரத்துக்கோ இதுக்கோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து ஒரு பயாஸ்டா இருக்கிற மக்கள் வந்து ஈஸியா நம்ம கன்வின்ஸ் பண்ணிடலாம், மேனிபுலேட் பண்ணிடலான்ற காரணத்துக்காக இதெல்லாம் செய்யப்படுதா என்னங்கிறது தெரியல. நீங்க இந்த ஒரு 5-6 வருஷத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகரிக்கிறதுக்கு காரணமா என்னன்னு நினைக்கிறீங்க? இல்ல இது எப்படின்னா 2 விதமான ஒரு அணுகுமுறை வந்து இருக்கு. ஒண்ணு சொசைட்டியாவே ஒரு டிசைன் இப்படிதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஒண்ணு. ரெண்டாவது இந்த டிசைன் இப்படிதான் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து நினைக்குது. நான் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து பிகினிங்ல என்ன பத்தி இன்ட்ரோ பண்ணும்போது சொல்ல மறந்துட்டேன். எனக்கு வந்து ராமநாதபுரம் அப்படிங்கறதுனால அங்கே வருடத்திற்கு 2 ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த ஃபங்க்ஷனை ஒரு குறிப்பிட்ட டேர்ம் மூலமா வந்து அவங்க அழைப்பாங்க. இது வந்து யாரையும் புண்படுத்திடக் கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக வந்துட்டு நான் அந்த டேர்ம்ல சொல்லலை தவிர்த்து அவர்களை பத்தி பயமோ அந்த மாதிரி எதுவும் வந்து கிடையாது. முழுக்க முழுக்க நீங்க ஆதிக்க சமூகத்தை நோக்கி
இஃப் யூ பிலாங்ஸ் டு அந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி, ம். இல்ல இந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி, நீங்க தவறு செஞ்சீங்கன்னா தவறு தான் அப்படின்னு சொல்றதுல எங்களுக்கு எந்த விதமான பயமோ அச்சமோ வந்து எதுவுமே இல்லை. அது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த 2 ஈவெண்ட்டுமே நடக்கும்போது அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் ஒரு சாதாரணமாவே இருக்கிறது இல்லை. ம். ஒருத்தவங்களை வந்து நீங்க ரொம்ப சப்ரஸ்டா சொல்ற உங்களை ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது நீங்க அந்த ஈவெண்ட்ல நடக்கிற போது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா தான் அவங்களும் பிஹேவ் பண்ணுவாங்க. ஆமா. உங்களுக்கு நான் சொல்ற மீனிங் புரியும்னு நினைக்கிறேன். சிம்பிளா சொல்லணும்னா, நான் தனியா ஒரு இடத்துக்கு போறேன். ம். ஏன்னா அந்த டைம்ல எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி வந்து புல்லிங் பண்றாங்க, ஒரு மாதிரி தாக்குறாங்க, இல்ல ஏதோ ஒன்று பேசுறாங்க அப்படின்ற மாதிரி என்னோட மனநிலை இருக்கு. ஆனா நானே ஒரு கூட்டமா போகும்போது நானும் அதைத்தான் பிஹேவ் பண்றேன் இன்னொருத்தட்ட. ம். சோ அப்போ இது என்னன்னா, ஒரு விதமான கூட்டமா ஒரு நாள்ல ஒரு இது வந்து ஆக்குபைடா ஒரு இடத்துல போய் இருக்கும் பொழுது அவங்களோட ஆக்டிவிட்டிஸும் சரி, அவங்களோட இதுவுமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய நான் சார்ந்த சமூகத்துடைய பெருமையை வந்து நான் இந்த சொசைட்டிக்கு வந்து காட்டுறேன், அதுக்கான ஒரு நாளா வந்துட்டு அவங்க கொண்டாடுறாங்க. அது வேற வேற காரணங்களுக்காக வச்சு கொண்டாடுறாங்க. பட் அது கொண்டாடுறதுக்கெல்லாம் தாண்டி அந்த கொண்டாட்டத்துக்கு இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களும் வர்றாங்க. அப்போ ஏன் வர்றாங்க அப்படின்னா ஓட்டுக்காக தான். அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி, நீங்க முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி, இது ஒரு சமூக அமைப்பு. சோசியல் டிசைன் வந்து ஸ்டார்டிங்ல இப்படிதான் ஆரம்பிக்குது. இப்படி ஆரம்பிக்கிற டிசைன் வந்து மக்களை ஏற்றத்தாழ்வுகளோட வந்துட்டு மெயின்டைன் பண்ணுது. அந்த சோசியல் ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே மெயின்டைன் பண்றத வந்து எந்த விதமான மாறுதலுமோ இல்ல எந்த விதமான ஒரு இன்டரப்ஷனோ ஆகாம வந்து அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து மாத்தணும் அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரண காரியம் இல்லை. இப்போ நீங்க இது வந்து பெரியார் வந்து ஏன் வந்து கடவுளை வேணாம் அப்படின்னு சொன்னார்னா, கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற காரணத்துல இல்லை. நீ வந்து ஒரு மனுஷனை வந்து ஒரு வழிபாடு தரத்துக்கு வரணுங்கிற, இவனை வரக்கூடாதுங்கிற, இவனை ஊருக்குள்ள நுழையணுங்கிற, நீ நுழையக்கூடாதுங்கிற, இவன் செருப்பு போடலாம், இவன் செருப்பு போடக்கூடாது, இவன் வந்து அந்த சட்டையை போடலாம், இவன் சட்டையை போடக்கூடாது, அப்படி பிரிக்கும் போது இது எல்லாமே எதனுடைய அந்த பில்டிங் வந்து எதுல பேஸ்மெண்ட் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தா கடவுள்ல தான் நிக்குது. சோ கடவுள் மூலமா வந்து மதம் அப்படிங்கிற ஒரு சப் செயின் வருது. மதம்ங்கிற செயின்ல இருந்து அப்படியே கம்யூனிட்டி வந்து பிரியுது. அப்போ அவர் என்ன டார்கெட் பண்றாருன்னா, இதுக்கெல்லாம் ஆதி யாரு? கடவுள் தான். கடவுள் நான் அதே உடைக்கிறேன் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அவர் அதை பண்றாரு. அப்போ இந்த ஜாதி முதல்ல உருவாக்க அந்த வர்ணாசிரம கொள்கையா இருக்கட்டும், இல்ல இவங்க சொல்ற மனுசாஸ்திரம், இந்த மாதிரியான டாபிக் நிறைய இருக்கு. பட் இது எல்லாத்தையும் தாண்டி முதல்ல இருந்ததுக்கு இப்ப எப்படி இருக்கு சமூகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் மாறி இருக்கு. பட் ஆனா இந்த மாற்றம்ங்கிறது ரொம்ப கம்மியான மாற்றம் நான் பாக்குறேன். ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வந்து உள்ள நுழையக்கூடாது போகக்கூடாதுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்பவும் இருக்கான்னு கேட்டா இருக்கு, நமக்கு தெரியல. ஏதோ ஒரு இடத்துல வந்து இன்னமுமே வந்து இவங்க நுழையக்கூடாது, இவங்க வந்து இது பண்ணக்கூடாது. இன்னுமே நம்மளுடைய நாட்டுல வந்துட்டு ஒரு முக்கியமான பொறுப்புல உள்ள ஒருத்தர் வந்து ஒரு கோயிலுக்குள்ள அனுமதிக்கப்படல. அது உங்களுக்கும் தெரியும். அப்போ நாட்டினுடைய முதல் குடிமகன் அங்கே அவருக்கே வந்து அந்த உரிமை இல்லை அப்படிங்கிற போது, ஒரு இசை மேதைக்கே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள நுழைய முடியாதுங்கிற போது இன்னும் இருக்கத்தானே செய்யுது. அப்போ இப்போ போயிட்டு யாராவது நம்ம கிட்ட வந்துட்டு இப்பெல்லாம் ஏசார் ஜாதி பாக்குறா அப்படின்னு கேட்டா அவங்க எல்லாம் உண்மையில இந்தியாவிலதான் இருக்காங்களா, இல்ல அந்த இந்தியாவில அவங்க வாழ்ற பகுதி வந்து அந்த மாதிரி வந்து எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாம இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இன்னொன்னு எனக்கு வந்து இது என்னன்னா, பிகினிங்ல இருந்தே நம்ம வந்து கொண்டு வரோம் கல்வியிலே. நீங்க 1வது புத்தகத்தை ஓபன் பண்ணாலே, இல்ல எல்கேஜி புத்தகத்தை ஓபன் பண்ணாலே, அது இங்கிலீஷ் மீடியமா இருக்கட்டும் தமிழ் மீடியமா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஒரு 3 இது போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க? தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், அதுக்கப்புறம் இன்னொன்னு தீண்டாமை வந்து மனிதத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது நான் படிக்கும் போது இருந்துச்சு, இப்போ இருக்குன்னு நான் நம்புறேன். பட் அப்போ அத குழந்தைகளுக்கு முதல் பக்கத்திலேயே, தலைப்புக்கு பக்கத்திலேயே வந்து போடணும் அப்படின்னா இது அங்கேயே அது உள்ள வந்து ஊட்டப்படணும். பட் அதை தாண்டி அது வந்து ஒரு குழந்தைக்கு போய் சேரல, அது ஸ்கூல்ல ஒரு லெவலுக்கு அப்புறம் வரும்போது அது கயிறு கட்டிக்கிட்டு சுத்துது, ஒருத்தன் பக்கத்துல போய் நான் உட்கார மாட்டேன், நீ வேற நான் வேறன்னு சொல்றது, அதுக்கப்புறம் காலேஜ் போனோடனே போறது, அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன்ல தலையில வந்து கொடியை கட்டிக்கிட்டு போயிட்டு ஒரு விஷயங்கள் பண்றது அப்படின்னு இருக்கும்போது, அப்போ இந்த கரெக்டான இந்த கொள்கையோ இந்த படிப்போ அந்த சமூகத்துக்கு வந்து போகல அப்படிங்கிறது தானே வந்து இருக்கு. சோ அது கரெக்டா போச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாகும். பட் இங்க இன்னொரு மிகப்பெரிய முரண் என்னன்னா, நல்லா படிச்சு நல்ல வேலையில இருந்து நல்ல சம்பளம் வாங்குறவங்க கூட
ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்போது அவங்க அதை பாக்குறாங்க. எனக்கு அந்த உளவியலை தான் வந்து புரிஞ்சுக்கவே முடியல. இப்போ நீங்க வந்து சொல்றீங்க இல்லையா, அந்த டைம்ல வந்து அந்த மாதிரி படிக்காதவங்க இருந்தாங்கப்பா, இப்ப யாருப்பா அப்படின்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா, இப்பவுமே நம்ம பாக்குறோமே. அப்போ இந்த படிப்பு அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு? எல்லோரும் சமம் அப்படிங்கிறது எவனுக்குமே வந்து மண்டையில ஏறவே இல்லையே. கண்டிப்பா. எனக்கு இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள்கிட்டயுமே அந்த இது இருக்குன்னா, அப்போ வந்து இது யார்கிட்ட போயிட்டு வந்து நம்ம போய் சொல்றது அப்படிங்கிறது தான் ஒரு பிரச்சனை. எல்லாரும் வந்துட்டு ஒரு பிரச்சனைனா டாக்டர்கிட்ட போவோம். டாக்டரே நோயாளியா இருக்கான் அப்படிங்கும் போது அவன் தன்னைத்தானே முதல்ல வைத்தியத்துக்கு வந்து தயார்படுத்தி அவனை முதல்ல வந்து நல்லா இருந்தாதான் அவன் மக்களுக்கு வந்து மருத்துவம் பண்ணுவான். அப்போ இங்க கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களே நம்ம நிறைய தினசரி நாளிதழ்கள்ல பாக்குறோம். கற்றுக் கொடுக்குற ஆசிரியரே வந்து ஏண்டா அவன் இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான், அவன்கிட்ட வாங்கி குடி அப்படின்னாலோ இல்ல அவன் வந்து நீ செத்துரு அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அப்போ ஓ புத்தியிலேயே உனக்குலயே வந்து என்னன்னா இந்த பிரிவினை சேர்ந்தவன் இப்படிதான் படிப்பான், இவன் உன்னை விட மார்க் எடுத்துட்டான், போய் அதை பண்ணி இதை பண்ணுன்னு திட்டினா அப்போ அந்த மாணவனுடைய மனநில பசங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்? அந்த ஆசிரியர் என்ன மனநிலையில பாடம் நடத்துவாரு? அப்ப அவங்களால உருவாக்கப்படுற சமூகம் இப்படி இருக்கும். கண்டிப்பா. எனக்கு ரொம்ப நாளாவே நான் யோசிச்சுட்டு இருப்பேன், ஒரு இந்த மாதிரி மைண்ட் செட்ல ஒருத்தன் டாக்டர் ஆகலாம், ஆனா ஆபரேஷன் பண்ணா என்ன ஆகும்? அப்படிங்கறதுதான் கேள்வி. எனக்கு நீ வர்றதே பிடிக்கலங்கிற போது, தொட்டா தீட்டுங்கிற போது அவன் ரத்தத்தை நீ பிரிச்சு அவன் உடம்பு வந்து ஆபரேஷன் பண்ணி என்ன, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து இருக்கு. ரொம்ப வந்து இது வந்து என்ன பண்ணா சரி பண்ணலாம் அப்படின்னா நம்ம நிறைய தடவை யோசிச்சிருக்கோம். என்ன ஒரு உளவியல் காரணம் அவனை போயிட்டு நான் வந்து உன்னோட பெரியவன் அப்படின்னு நினைக்க வைக்குது? அந்த இன்ஜெக்ஷன் அவனுக்கு யார் போட்டா? இது வந்து ஒரு புரியாத புதிதா இருக்கு. நீங்க எது என்ன காரணமா இருக்குன்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க? இப்ப நம்ம லைஃப்ல நிறைய பேரை பார்த்திருப்போம். நம்மள்ட்ட நிறைய பேர் பார்த்ததுலயே நம்ம கிட்ட வந்து நாங்க அப்படி நாங்க இப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. இதுக்கு வந்து முக்கியமான காரணமா நான் பாக்குறது ஒரு க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்லயே வளர்றது. நீங்க வந்து ஒரு உங்க எப்படி சொல்றது, நீங்க வந்து பெருசா உலகத்தை பார்க்காம ஒரு சின்ன என்விரான்மெண்ட்ல ஒரு ஷெல்லுக்குள்ளேயே உங்க வாழ்க்கையை நீங்க நடத்திட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஏன்னா நீங்க ஒரு ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி நீங்க ஸ்ட்ரேஞ்சரா வர்றப்பதான், அப்பதான் வந்து நீங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றப்பதான் உண்மையான ரியாலிட்டி வந்து உங்களுக்கு புரியும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு முன்னாடி நாங்க படிச்சுட்டு நாங்க ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போஸ் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சென்னைக்கு வந்து நாங்க வேலை தேட வந்தப்ப எங்களுக்கு வந்து ஜாதியோ மதமோ எதுவுமே ஹெல்ப் பண்ணலங்கிறதா உண்மை. ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நாம போய் பண்ணி பழக்கப்பட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து வாழ்க்கையோட ஒரு வேக ஓட்டத்துல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேனிஷ் ஆகி போயிடுச்சு. ஸோ ஒரு கிரைசிஸ்ல நீங்க போறப்ப உங்களுக்கான ஒரு டெவலப்மெண்ட் கரியர்னு வர்றப்ப நீங்க ஒரு ஷிஃப்ட் ஆகி ஒரு இடத்துக்கு புதுசா போறப்ப இதெல்லாம் அதாவது ஒரு அர்த்தமே இல்லாத விஷயம்னு உங்களுக்கு அப்பதான் புரியாது.